மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு பிரதமர் நரேந்திர மோடியின் தெய்வீக அனுபவம். பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை குஜராத்தின் துவாரகாவில் உள்ள துவாரகாதீஷ் கோவிலில் ஆழமான நீரில் மூழ்கி பிரார்த்தனை செய்தார். இது ஒரு தெய்வீக அனுபவம் என்று கூறிய பிரதமர் மோடி, ஆன்மீக மகத்துவத்தின் பண்டைய சகாப்தத்துடன் இணைந்திருப்பதாக உணர்ந்ததாக கூறினார். தண்ணீரில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரத்தில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. ஆன்மீக மகத்துவம் மற்றும் காலத்தால் அழியாத பக்தி கொண்ட ஒரு பழங்கால சகாப்தத்துடன் இணைந்திருப்பதை உணர்ந்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசியில் பிரதமர் எழுதினார். வர்கா இன்று மத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு புகழ்பெற்ற நகரம் பகவான் கிருஷ்ணரால் ஆளப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்து நம்பிக்கையின்படி கிருஷ்ணர் பூமியை விட்டு வெளியேறிய பிறகு நகரம் இறுதியில் கடலால் விழுங்கப்பட்டது. இன்று அந்த தருணங்கள் என்னுடன் என்றும் நிலைத்திருக்கும் என்று நான் அனுபவித்தேன். நான் கடலின் ஆழத்திற்கு சென்று பண்டைய துவாரகா நகரத்தை தரிசனம் செய்தேன். நீருக்கடியில் மறைந்திருக்கும் துவாரகா நகரத்தை பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய எழுதியுள்ளனர். நமது சாஸ்திரங்களிலும் துவாரகாவை பற்றி கூறுவது என்னவென்றால், அழகிய வாயில்கள் மற்றும் உயரமான கட்டிடங்கள் கொண்ட நகரம், உலகின் உச்சியைப் போல் உயரமானது. இந்த நகரத்தை கிருஷ்ணர் தானே கட்டினார் என்று துவாரகா தரிசனத்திற்கு பிறகு பேரணியில் உரையாற்றிய பிரதமர் மோடி கூறினார். கடலில் ஆழமாகச் சென்றபோது தெய்வீகத்தை உணர்ந்தேன். துவாரகாதீஷின் முன் பணிந்து மயில் தோகை எடுத்து கிருஷ்ணரின் பாதத்தில் வைத்தேன். அங்கு சென்று அதை தொட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு எப்போதும் உண்டு. பழங்கால துவாரகா நகரத்தின் எச்சங்கள். நான் இன்று உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கிறேன். பல தசாப்த கால கனவு இன்று நிறைவேறியது என்று அவர் மேலும் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ள துவாரகா தீவில் இருந்து ஓகாவை இணைக்கும் 4 வழி கேபிள் பாலமான சுதர்சன் சேதுவை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். பண்டைய நகரத்தின் நினைவு சின்னங்களை பக்தர்கள் ஆராய்வதற்கு உதவும் வகையில் துவாரகாவில் நீர்மூழ்கி கப்பல் சேவையை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை குஜராத் அரசு முன்னதாகவே அறிவித்திருந்தது. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.